கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசிர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் நெருக்கம் பெருக்கமாக மாறும். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் எது நிமித்தம் நீ நெருக்கப்பட்டு போயிருக்கிறாய், யார் நிமித்தம் ஒரு நெருக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், வாழ்க்கையே உன் வாழ்க்கையில் கசப்பாய் கொண்டிருக்கிறதா, இன்றைக்கு நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிற உனக்கு ஒரு வார்த்தையை கற்றுத் தருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கிறீர். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நெருக்கத்தை மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் சில மனிதர்கள் கொடூரமான மனிதர்களைப் போல இருக்கிறார்களா? ஆகாரை குறித்து நமக்கு தெரியும். இந்த ஆகார் என்ன செய்தார்? ஆபிரகாமுடைய வீட்டில் ஒரு அடிமை பெண்ணாக இருந்தவள். இந்த அடிமை பெண்ணை நினைவு கூர்ந்து அவள் கற்பம் தரித்து இஸ்மவேலை என்ன செய்தால்? பெற்றெடுத்தாள். அங்கே சாராள் இவளுக்கு கர்ப்பவதி ஆகாதது நிமித்தம், கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது நிமித்தம் இந்த ஆகார் சாராளை அற்பமாக நினைத்தது நிமித்தம் சாராள் எஜமாட்டியாக இருந்தது நிமித்தமாய் இந்த ஆகாரை கொடூரமாய் நடத்தினாள். அதுவும் ரொம்ப நெருக்கம். இந்த நெருக்கத்தை கண்டு அவளே என்ன தாங்க முடியாமல் என்ன செய்கிற, பேர்சபா என்கிற வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள். ஓடி போகும் பொழுது, ஐயோ இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, நம்பி வந்த யாருமே இல்லை, எனக்கு எதுவும் மனிதர்களும் இல்லை, எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில் இனிமேல் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என் பிள்ளை சாக போகிறதே என்று சொல்லி அப்படிப்பட்ட கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அந்த நெருக்கத்தின் மத்தியில் ஆகாரை சந்தித்தார். ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லி, அவள் நெருக்கத்தின் மத்தியில் உன்னை நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி, அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் சில மனிதர்கள் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்களா? நெருக்கத்தை நீ உணர்கிறாயா? எதற்கு தெரியுமா? நன்றாய் புரிந்துகொள். இந்த நெருக்கத்தின் மத்தியிலும் உன் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? உன் நம்பிக்கை யாரை சார்ந்து கொள்கிறாய்? இந்த நெருக்கத்தை அனுமதித்தாதான் உனக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கும், உனக்குள்ள ஜெபம் அதிகரிக்கும், உனக்குள்ள ஆண்டவரை தேடுகிற காரியங்கள் அதிகரிக்கும். நீ ஆண்டவரை தேடும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பெருக்கத்தை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்பதற்காக தான் இந்த நெருக்கத்தையே தேவன் அனுமதிக்கிறார். வேதத்தில் ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் நினைப்படுத்த சொல்கிறேன். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். அதுதான மாற்றம், அதுதான நெருக்கம் மாறுகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவம், ஒரு செழிப்பான அனுபவம், ஒரு பெருக்கத்தின் அனுபவம், ஒரு ஆசீர்வாதத்தின் அனுபவம் இந்த நாட்களில் உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. எந்த மனிதன் உங்களை நெருக்கினானோ, எந்த மனிதன் உங்களை கொடூரமாய் நடத்தினானோ, எந்த மனிதன் உன்னை இல்லாமலாக்க நினைத்தானோ அவனுக்கு முன்னால் நீ வாழ்ந்திருப்ப. அவன் போராமப்படுகிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜோமனோமா. பரிசுத்த தேவனே, பரலோக தேவனே, இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு அபிஷேகத்து தந்தக்க நன்றி. அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.